வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மினி ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 3 நாள் லீவ் இருக்கே, சரி எங்கேயாச்சும் போகலாமான்ட்டு. சரி அப்போ நானும் எங்கள் அக்காவும் சரி பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ சரி வாங்க அங்கேயே போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டாரு. அப்படியே நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்படியே 2 அக்காவுக்கு கால் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி காரில் நாங்கள் கிளம்பிட்டோம். காஞ்சிபுரத்தை விட்டு போகிறதுக்குள்ளேயே ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெளில ஹைவேஸ்லலாம் போகும்போது செம்ம கூல் கிளைமேட்டு, மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணிகிட்டே வந்தோம். நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்குள்ளே எங்களுக்கு செம பசி. நாங்கள் ரீச் ஆனதே ஒரு 3 தான். சரி ஓகே எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது அப்பா எப்போவுமே சொல்லுவார், அங்கே ஒயிட் டவுனில் காமாட்சி ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் அங்கே நாங்கள் போகிறதுக்குள்ளே 3:30 ஆகிடுச்சு. மீல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்ம ஊருக்குள்ளேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காப்பர் கிச்சன் போனோம் கடைசியாக தான். சரி அங்கே போகும்போதே ஒரு 4:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. லேட்டாக தான் போகணும் ரொம்ப. சரி ஃபஸ்ட்டு சூப் தான் ஆர்டர் பண்ணோம். எங்கள் 4 பேருக்குமே மட்டன் சூப்பு, அப்பா அம்மாவுக்கு நாட்டுக்கோழி சூப்பு ஆர்டர் பண்ணி குடித்தாங்க. சூப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் லாலிபாப் சாஸி ஆர்டர் பண்ணோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. 3 பாட் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். நிறையலாம் நாங்கள் யாருமே சாப்பிடல, ரொம்ப லேட்டானனால, அதனால் ரொம்ப கம்மியாக தான் ஆர்டர் பண்ணோம். பிரியாணி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அக்கா தான் சர்வ் பண்ணால் எல்லாருக்குமே. நல்லா சாப்பிட்டு நாங்கள் ஹோட்டல் விட்டு கிளம்போதே ஒரு 5 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி கிளி பரோட்டாவும் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். வீடியோலாம் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க கிளி பரோட்டா நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டலில் அப்படின்னு சொன்னனால நாங்கள் அதுவுமே ட்ரை பண்ணோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நாங்கள் சாப்பிட்டு எல்லோருமே கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணதே அத்தை வீட்டில் தான். ஏன்னா லாட்ஜஸ் எதுவுமே கிடைக்கல, ரூம்ஸ் எதுவுமே கிடைக்கல நாங்கள் லீவ் டேஸில் போனனால. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு அத்தை வீட்டிலே தங்கிட்டோம். அப்படியே நைட்டு நாங்கள் பீச்சுக்கு போனோம். அதுவே அங்கேயும் செம்ம டிராஃபிக்கு. நாங்கள் ஒரு 8 அந்த மாதிரி கிளம்புனோம். பீச்சுக்கு போய் சேர்னதே ஒரு 8:30 8:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே கார் நிறுத்துறதுக்கு கூட இடம் இல்லை, இருக்கிற இடத்துல நிறுத்திட்டு அப்படியே நாங்கள் பீச்சை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே அத்தை வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா ரிச்சி ரிச் அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும், அங்கே போய் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் பீச்சுக்கு போன உடனே ரிச்சி ரிச்சுக்கு தான் போனோம். சரி எப்படி தான் இருக்குது டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ தான் ஐஸ்கிரீம் வாங்கினோம். சரி ஓகே வாங்கிட்டு நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம்லாம் நல்லா இருந்தது, உண்மையாலே டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் அத்தை சொன்ன மாதிரியே. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பீச்சில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பீச் ஓரத்தில் அப்படியே நடந்து போனோம். அங்கே பார்க் மாதிரி இருந்தது, பார்க்காக கரெக்டாக அப்படின்னு தெரில அது என்னன்ட்டு. நடந்து போயிட்டுருக்கும்போது டாக்டர் அம்பேத்கர் மண்டபம் இருந்தது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே முனிசிபாலிட்டி இருந்தது. அங்கே மியூசியம்லாம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போகல, பட் ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் அது சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு 10 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அத்தை எங்களுக்காக காலையில் டிஃபன் செஞ்சுருந்தாங்க, இட்லியும் மட்டன் குழம்பும் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் காலையில் சரி ஆரோவில் பீச்சுக்கு போகலாம், நைட்டு தான் கால் வைக்க முடியல பீச்சில். சரி ஓகே இப்போயாச்சும் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆரோவில் பீச்சுக்கு போய் நல்லா அங்கே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணோம். அங்கேயும் எங்களால் ரொம்ப இடம்லாம் சுற்றி பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தது. எல்லாருமே பாண்டிச்சேரி வந்திருந்தாங்க. ஸோ நிறைய கூட்டமாக இருந்தது, டிராஃபிக் ரொம்ப இருந்தனால எங்களால் ஒழுங்காகவே சுற்றி பார்க்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கே இந்த பீச்சில் ஒரு 1/2 hour ஒரு 1 hour இருந்திருப்போம். இங்கே எல்லாருமே கால் நினச்சிட்டு
கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம் நானும் எங்கள் அக்காவும். எல்லாருமே அப்படியே கொஞ்சம் தூரமாக நின்று தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே கால் தூரமாக நின்று கால் நினச்சிட்டு இருந்தாங்க. நானும் இன்னொரு அக்காவும் தான் வந்து உள்ளே போய் விளையாடலாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ரொம்பலாம் உள்ளே போகல, பட் ஓரளவுக்கு கொஞ்சம் உள்ளே போய் கால் நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் நினைக்கிறத பார்த்துட்டு இன்னொரு அக்காவும் வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கே அவங்களும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நாங்கள் டைம் எப்படி போச்சுன்னே தெரில. அப்படியே போயிட்டு ஃபோட்டோஸும் நாங்கள் எடுத்தோம். அங்கேயும் கம்மியான ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கோம், நிறையலாம் எடுக்கலை. ரொம்ப வெயிலாக இருந்தனால எங்களால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். டவுன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி ஷாப் பார்த்தோம். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ண ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் கடை இருந்தது. அங்கே போய் அம்மாவுக்கு வந்து பபிள் கம் ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. நான் வந்து மில்க் ஷேக் வாங்கிக்கிட்டேன். குடிச்சிட்டே போகலாம் அப்படின்ட்டு. இதோட இந்த vlog முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.